ஹாய் ஐஸ். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே இங்கிலீஷ் டப்பில் வருதுன்னே சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. அது யூடியூப்பே ஆட்டோ டப்பாக மாற்றிட்டுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் சின்னு போட்டிருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்னு வரும். அதில் நீங்கள் தமிழ் ஒரிஜினல்னு நீங்கள் தொட்டு மாற்றிக்கலாம். சரி, வாங்க நம்ம மூவிக்குள்ளே இப்போ போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு கஃபேல தான் இருக்கா. அவள் இப்போ கன்சீவாக இருக்கா போல். ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிக்கா. அங்கே வெயிட்ரஸ் வந்து அங்கே சர்வ் பண்ணிவிட்டு, மேடம் உங்களுக்கு என்ன வந்து குழந்தை பிறக்க போதா, பொண்ணா பையனா அப்படின்ற சட்டி கேட்குறாங்க. எனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்க போகுது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதுமே, சரி உங்கள் குழந்தையோட அப்பா வைங்கன்னு சொன்னதும், அவர் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அப்ராட் போயிருக்காரு. அவர் ரிட்டன் வந்துட்டுருக்காரு எங்களை பார்க்குறதுக்காக தான். அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் யூச்சன் அதில் தான் ரிட்டர்ன் வர்றான் போல். அப்படியே அதை கேட்டு மயக்கமாயி கீழே விழுந்ததுமே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அழகாக ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலை இருந்தாலும் பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ குழந்தைய நல்லபடியாக அங்கே பார்த்துக்கிறா. டாக்டர் காமிக்கிறாங்க, பிள்ளை அழகாக பெருசாக வளர்ந்துவிட்டா. நம்ம ஹீரோயின் ரோட் சைடில் அங்கே நடந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த பாப்பா அங்கே போய் ஒருத்தவங்க மேலே இடிக்க போனதுமே அங்கே பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் யூசன் என்ற பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிருது. நீ வந்து என்னை இப்போ மறந்து போயிட்டியா யூச்சன், நான் ஒய்ஃப், இது உன்னோட புள்ள அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த சூசி, இன்னமா நீ இவனை நம்பிட்டு இருக்க, 5 இயர்ஸ் அவள் என் கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கான், என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், உன்னை அவள் எப்பயுமே லவ்வே பண்ணது கிடையாது, எங்களுக்கு ஒரு பேபியுமே பிறக்க போகுது, எங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீ வர வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சவங்க தள்ளி விட்டதில் அவளுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோயின் நாங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவன் வந்து இப்போ கன்சீவாக தான் இருந்துச்சுக்கா. அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது அவள் ரீபன் ஆகி திரும்ப 5 இயர்ஸ் பின்னாடி வந்துட்டான்னு. அப்போ அங்கே யூச்சனோட பிரதர் வாங்க வர்றான். இப்படி பிரதர் வந்த ஏர்பிளைன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பாடி வந்துட்டு இன்னும் கிடைக்கல, தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. பிரதர் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதை எப்படியாச்சும் சரி பண்ணணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் மனசில் 5 இயர்ஸ்க்கு பிறகு நான் திரும்ப அவனை போய் மீட் பண்ணுவேன், அப்போ என் பிள்ளைய என்னையுமே அவள் திரும்ப காரில் பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவா, கண்டிப்பாக அப்படி நான் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன், நான் வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து விலகி தூரமாக போகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்படியே திரும்ப 5 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டராக தான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அப்பாங்க அவளோட பொண்ணு டியான்ட்ட, நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, அம்மா உனக்காக வந்து சூப்பராக சாப்பாடு எல்லாமே சமைச்சு கொடுக்குறேன், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம வாங்கினே டாக்டராக தான் இருக்கான். ரொம்ப ஹாப்பியாகிட்டு பாப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்ததுமே அந்த பொண்ணுமே அப்பான்னு தான் கூப்பிடுவா போல். அங்கே ஆசையாக தூக்கிக்கிட்டதும் அப்போ அங்கே ஹீரோயின், நான் இதுக்கப்புறமே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க ஜியா, நீ இந்த டயத்தில் போய் இப்படிலாம் பண்ணலாமா, நீ வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியருக்காக ஒரு ட்ரக்கை வந்து ரெடி பண்ணியிருக்க, சரி பண்ணுறதுக்கு, அது மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ்க்கு போயிட்டுருக்கு, அதனால் ஏகப்பட்ட பேருக்கு க்யூர்மே ஆயிருக்கு, உனக்கு கூடிய சீக்கிரம் நோபல் ப்ரைஸுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டயத்தில் போய் நீ இப்படி போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் தூரமாக கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ன்றப்ப அவன் என்ன பண்ண முடியும், அவன் திரும்ப இருந்தாலுமே நீ திரும்ப ஒரு வாட்டி இதை பற்றி யோசிக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு நர்ஸ் வந்து கேஸ் மேடம், அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண முடியும் வாங்கன்னு சொன்னதுமே 2 பேருமே வேமாங்க போகிறாங்க. வந்து நிற்கிறது பார்த்தா அங்கே சூசியை தூக்கிட்டு யூச்சன் தான் இருக்கான். என்னோட ஃபேன்ஸிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இவனுக்கு எப்படி என்னை வந்து அடையாளம் தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம வாங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன பிரதர் பேசிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி பேசுகிற, நீ வந்து ஜியாட்ட இந்த மாதிரி பேசுவியா, நீ அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, இந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது அங்கே அவன் ஃபோட்டோவை காமிக்கிறான். அந்த பார்த்தியா 2 பேர் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ, நீ அவளுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீ என்ன மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். பாங்க் ரொம்ப கோவமாயிட்டு, நான் சொல்லிட்டே இருக்கேன் உனக்கு என்ன புரியாதா, உனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எவிடன்ஸ் காமிச்சாலுமே நீங்கள் வந்து இப்போ என்னோட ஃபியான்ஸையை காப்பாற்றுறதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பேசாமல் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஷண்ட்டை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே டியான் வர்றா. அம்மா எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது, எப்போமா அவர் வருவாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அப்பா வந்து செத்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் வரமாட்டார்,
மாட்டார். அம்மா இருக்கு, அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே திரும்ப ஒரு தடவை செக்அப் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே செக்கப்புக்காக போகிறா. அவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு நீ எப்படி எனக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, முன்னாடி உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கைக்குள்ளே மயக்கி வைக்கணும்னு அதில் ட்ரை பண்ணி அதில் வெற்றியுமே பெற்றுட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அதனால் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. இதே வேலை தானே, நீங்கள் சக்ஸஸ் தானே ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது நான் இப்போ அதே மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்டாக மயக்கி என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் அவன் உன்கிட்ட திரும்ப வரவே மாட்டான். இன்னொரு விஷயம் சொல்லவா, நீ உன் மேலே எப்பயுமே எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நீ ரொம்ப பிடிச்சமான பொண்ணு இல்லையா, அவர் எப்பயுமே உனக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாரு. எனக்கு அதை பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள் அந்த யூஷன் திரும்ப உன்ட்ட எப்பயுமே வரமாட்டான், அவள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொன்னதுமே அவள் எனக்கு தேவையும் கிடையாது, அவள் என்னோடய லைஃப்பில் இல்லவும் இல்லை, நீயே வச்சுக்கோன்னு சொன்னதும் அப்போ அவன் வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணும்னே அங்கே வந்து கீழே விழுந்து அப்படியே அங்கே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு பேஷண்ட்டை வந்து இப்படிலாம் நீ நடப்பையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் டென்ஷன் ஆகிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே டியான் ஓடி வந்து நீங்கள் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படும் போது உடனே அவள் ப்ளீஸ் அவங்க தானே என்னோடய உயிரை காப்பாற்றினாங்க, தெரியாமல் மிஸ்டேக் ஆயிரும், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சு விட்ருங்க அப்படின்றத சொல்லிட்டு நல்ல மாதிரி அங்கே வந்து நடிச்சிட்ருக்கா. சூசி சொல்கிற வாசி நான் பேசாமல் இருக்கேன், இல்லை உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் எதுவுமே பேசலை. குழந்தைய கூப்பிட்டுட்டு பேசாமல் அவள் அங்கேருந்து வரா. அம்மா எனக்கு அவரை பார்த்தா என்னமோ என்னோட அப்பா மாதிரி ஏமா தோணுது, கண்ணு பார்க்க என்ன மாதிரியே இருக்கேன்னு சொன்னதுமே நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு, அது எப்படி வந்துட்டு அப்பா இருப்பார், உனக்கு நான் மட்டும்தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளுக்காக அவன் சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, இதேமாதிரி அவன் சாப்பாடு பண்ணி அவளுக்கு ஊட்டியிருப்பான் போல். பட் வந்துட்டு நீ எனக்கு இப்போ சமைச்சு கொடுத்த சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை, இதுக்கப்புறம் நீ பண்ண வேணான்னு சொல்லியிருந்துருக்காங்க. அப்போ அங்கே அவன் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய வந்து ஃப்ளைன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எனக்கு நான் கண்ணை முழிக்கும் போது நீ தான் என் பக்கத்தில் இருந்த, என்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, பட் தெரிஞ்சுக்கவுமே எனக்கு விருப்பம் கிடையாது, என்னோடய லைஃப்பில் நீயே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்க ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் இருக்கான்னா இவனை மாதிரி ஒரு ஆளை போய் நான் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது அங்கே டியான் வந்து அம்மா இந்த ரிங் உங்களோட ரூமில் இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த ரிங் வந்து கொடுத்த பர்சன் இப்போ எனக்கு தேவையில்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ இந்த ரிங் எனக்கு தேவை கிடையாதுமா, இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்ம வந்து இங்கேருந்து தூரமாக போயிடலாம், பெய்ஜிங்கில் இதுக்கப்புறம் இருக்க வேணான்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே மெய்டையுமே கூப்பிட்டு பாக்ஸில் சில பொருள் எல்லாமே கொடுத்து இதெல்லாம் தேவையில்லாத பொருள், நீங்கள் வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்குமே கிளம்பிடுறா. அப்போ அங்கே அந்த சூசிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு நீ வெயிட் பண்ணு நான் ஜியாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். நஷ்ட போய் அந்த டாக்டர் ஜியா எங்கன்னு சொன்னதுமே அவங்க ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்பவே கோவமாயிட்டு எப்படினாலும் வீட்டில் தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த மெய்ட் அந்த பாக்ஸை தூக்கி வெளியே போட போகும்போது அவனுங்க பார்த்துட்டு சார் நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் தான் ஜியா மேடமோட ஹஸ்பண்ட், 5 இயர்ஸாக நீங்கள் வீட்டுக்கே வரல, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே சில லெட்டர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிற டயத்தில் பசங்களாம் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணும்போது இவன் தான் காப்பாற்றி இருந்திருக்கான். அவங்களுக்கு 2 பேத்துக்குமே லவ் வந்து அதுக்கப்புறம் மேரேஜ்மே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்தது எல்லாமே அவனுக்கு திடீர்னு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. ஞாபகம் வந்ததுனால அது ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நீ இப்போ அப்ராடுக்கு போகிறப்பா கண்டிப்பாக நீ கவலைப்படாத, 1 வீக்கில் நான் உங்களை அங்கே வந்து மீட் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கும் போது இனிமே வந்து நம்ம ஜியாவங்க வந்து கத்திட்டு கூப்பிட்டு இருக்கான். பட் ஏன் அம்மா யாரோ வந்து உங்களை கூப்பிட்ற மாதிரி இல்லையான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நம்மளை போய் யார் கூப்பிட போகிறாங்க, நீ வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க, அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல். அப்போ அங்கே கண்ணு முழிச்சதுமே நம்ம வாங்க பிரதர் நீங்கள் திடீர்னு உடம்பு முடியாமல் போனதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோம், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படி நான் வந்து பிரதர்ன்றது கூட தெரியாமல் போயிடுச்சா அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே நீ யார், நீ உண்மையிலே என்னோட பிரதரா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் உங்களோட பிரதர் தான், நீங்கள் தான் மறந்து போயிட்டீங்க எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான்.
எங்கே போயிருக்காங்க, ஜியா வந்து என்னோட ஒய்ஃபா, அந்த குழந்தை என்னோடதா, அவங்கள பற்றி நீ சொல்லுன்னு சொன்னதும் அவங்கள பற்றி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எதுக்காக இப்போ அப்ராட் போக போகிற, ஏன் நீங்கள் இருக்க மாட்டேற, நான் வந்து பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். இல்லை நான் தூரமாக போகணும், இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றப்ப அவனோட லைஃப்பில் இருந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அவன் அவனுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழட்டும், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நான் என் பிள்ளையோட சேர்ந்து நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்லிட்டு அங்கே இதை பற்றி எங்கேயும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் எனக்கு வந்துட்டு அவங்க எங்கே போயிருக்காங்கலாம் தெரியாது பிரதர் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போது அங்கே அந்த சூசி வந்துடுறான். உங்களுக்கு என்ன உடம்பு முடியாமல் போச்சா, பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டேக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கேருந்து போயிடுறான். டாக்டர் ஜியாவை எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஃபர்ஸ்ட் அவங்கள நான் திரும்ப எப்படியாச்சும் மீட் பண்ணி என்ன விஷயம் நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஜியாவை போய் உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க ஒரு டாக்டர், நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான், அவங்கள பற்றி நீங்கள் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, சரி நீ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் பீச் சைடில் தான் எனக்கு கிடைச்சிங்க, ஆனால் நாங்கள் ஃப்ளாஸ்ட் ஆகி உள்ளே விழுந்தப்ப கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கரையோரம் ஒதுங்கி இருந்தீங்க, கண்ணை முழிச்சதுமே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் தான் உங்களை இப்போ வரைக்குமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவள் சொல்கிறா. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவன் எங்கள் பெய்ஜிங் வர்றதுக்காக தான் கிளம்பி வந்திருப்பான் போல். அப்போங்க இவன் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணதும் அதில் ஏதோ புகை மாதிரி வந்திருக்கு. அது தான் இவன் மயக்கமாக இருக்கான். இவனோட கார்ட்ஸை வச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டு, இதுக்கப்புறம் யூஷன் எனக்கு தான் சொந்தம், அவன் என்னை விட்டு எப்பயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்கா. இவனுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகலை, ஞாபகம் மருதி வர வச்சுட்டா போல். பிறகு அவளுக்கு அப்போங்க ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது, இவனுக்கு பழசெல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து நான் உனக்காக சுடுதண்ணிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நானே வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா குளிக்கலான்னு சொன்னதுமே நானே போய் குளிச்சுக்கிறேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். பிறகு அவன் அங்கே ஒரு டாக்டரை மீட் பண்ணுறான். அங்கே அவர்கிட்ட என்னை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டதுமே, உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப டாக்டர் ஜியாவோட ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு, அப்படி தான் எனக்கு என்னமோ தெரியுது உங்களை பற்றின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சூசி வந்து உடனே அங்கே டாப்பிக்கை மாற்றி பேசிடுறான். அவரையுமே எப்படியோ சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அப்போ அங்கே நம்ம யூஷன் அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. டாக்டர் வேங்கு ஜியாவை மீட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட வந்து தேங்க்யூ சொல்லணும்னு அவன் சொன்னதுமே, இப்போ தேங்க்யூ எப்படி போய் சொல்ல முடியும், ஜியா தான் இங்கேருந்து போயிட்டாங்களே, நம்ம வாங்க வேணால் மீட் பண்ணி வந்து பேசலாம், நீங்கள் அவர்கிட்ட வேணால் போய் சொல்லிட்டு வாங்க, ஆனால் அவள் அதையுமே பேசணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அவங்களுக்காக லெட்டர் எழுதி தேங்க்யூ சொல்லலாம், கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணி அவனுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவள் தவிச்சிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம வாங்க அவன் மீட் பண்ணதுமே, என்ன பிரதர் உங்களுக்கு இன்னமே வந்துட்டு நான் தான் உங்களோட இதரன்றது ஞாபகம் வரலையான்னு சொன்னதுமே, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு அந்த மெமரியெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நம்மளோட ஓல்ட் ஹவுஸ்க்கு வா, நீ என் கூட சேர்ந்து வீட்டில் இருந்தேன்னா உனக்கு எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்க ஞாபகம் வந்துடும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். மீட் பண்ணணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதுமே, என்னால் அதை வந்துட்டு ஏற்பாடு பண்ண முடியாது, அதுக்கு மேலே அவங்க தூரமாக போயிட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்றதையுமே உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும், நீ சொல்லலாட்டி போ, நான் கண்டிப்பாக நானே அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன், நான் அவகிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை கேட்கணும்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு பேஷண்ட் அங்கே வந்துடுறாங்க, ரொம்பவே சீரியஸான கண்டிஷனாக இருக்குது, எல்லாருமே சேர்ந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண போயிட்டு இருந்தா அங்கே நம்ம யூஷன் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே வேங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவனுமே ஒரு பெரிய டாக்டராக தான் இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கான். ஹீரோயினை இவனுமே ஒன்றா சேர்ந்து அங்கே வந்து சர்ஜரி பண்ணும்போது அங்கே கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது சின்ன அடி தான், கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்றத நம்ம ஹீரோயின் அங்கே சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு இதே திங்க அவனுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு, என்னப்பா நீங்கள் வந்து வாங்க மீட் பண்ணீங்களா, என்ன சொல்லிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து மீட் பண்ணிட்டேன், பட் ஜியாவை என்னால் மீட் பண்ண முடியல, ஆனால் எனக்கும் அவளுக்கு என்னமோ தொடர்பு இருக்குது, எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்கிறான். உங்கள் இப்போ தான் வந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஒருவேளை நம்ம வந்து இங்கேயே இருந்தோம்னா மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இப்போ நான் நல்லாயிட்டேன்னு நினைக்கிறேன், டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம், நம்ம போனதுமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறான். காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம யூஷனை தான் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக உங்கள் பிரதர் வாங்க தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த காரில் நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அவன் போன மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அவன் எங்கள் வீட்டுக்கு போனதுமே மெய்ட் அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க சார்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சூப் வந்து ஜியா மேடம் தான் எனக்கு இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்தாங்க, ஒருவேளை நான் அவங்க வந்து வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொன்னாங்க சார், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு
சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்காகவே அவங்க இது எல்லாமே சேகரித்து வச்சுருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவனுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் போய் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அங்கே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. நானே இன்றைக்கி வந்து கடைக்கு போய் உனக்காக இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. இப்போல்லாம் நல்ல பொருளாக பார்த்து வாங்குறதே பெருசாக இருக்குது. நம்ம இதை வந்து சேமித்து வச்சுட்டோன்னா நல்லா இருக்குல்ல அப்படின்ற சைட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணியிருந்திருக்கா. இதெல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே தலையெல்லாமே பெயின் ஆனதுமே, சார் உங்களுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்களா, நான் இப்போ உங்கள் பிரதர் பேங்க்கு கால் பண்ணவான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, மேடம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த 5 இயர்ஸாக. உங்களுக்கே தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணணுன்றது எவ்வளோ வந்து கஷ்டம். இன்வெஸ்டர் தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ மீட்டிங் பண்ணும்போதெல்லாம் அதிகமாக ட்ரிங்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பர்சன் பார்த்தா அங்கே பின்னாடி வந்து வீடு வரைக்கும் வந்து அவங்ககிட்ட தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் தான் எப்படியோ வந்துட்டு காப்பாற்றினேன். அந்த டைம் மேடம் ரொம்ப ட்ரங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்களுமே மிஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே அவங்களுக்கு வாழ்க்கையில் ப்ராப்ளம் கூடிருச்சு. ஏன்னா அவங்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி. அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. உங்கள் பிரதர் வாங்க தான் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காருன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி மொத்தமாக ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் கலெக்ட் பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த சூசியை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட என்னோட ஃபியான்ஸே எங்கே அப்படின்ற செட்டு கேட்கும்போது அவரை நாங்கள் மார்னிங்கே வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டோமேமா அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்கிட்ட டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போகிறப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு இங்கே வீட்டில் அசிஸ்டன்ட் வந்து சார் மேடமோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயம் தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு போனால் அந்த சூசி அங்கே வந்து நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னா இந்த வீட்டில் இருந்தால் தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன் நான் அப்படின்ற சொன்னதுமே நானுமே இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், உன் கூட சேர்ந்து இந்த வீட்டிலே நான் வந்து இருந்துக்கிறேன்னு சொன்னதும் என்னோட வீடு இதானே எனக்கு டவுட்டாக இருக்கப்ப நான் எப்படி அடுத்தவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒன்று வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்னை லவ்வே பண்ணலை, எப்பயுமே என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே அவங்க நீ அப்படிலாம் சொல்லாத, உனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ இருந்துக்கோ, நான் எதுவும் சொல்லலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அந்த மெய்டுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. பிறகு அவன் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டதுமே அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீ ஏன்ப்பா கேட்குற, அதான் புது கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கியா, அவ கூட சேர்ந்து நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கியா, அப்புறம் என்ன உனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உண்மையிலே அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் உங்ககிட்ட நான் எதுவுமே அவளை பற்றி சொல்ல முடியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு அவள் சொல்கிறா. பிறகு அந்த சூசி இந்த யூஷன் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஏதோ டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்கே, அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நீ சொல்லுன்னு அந்த மெய்டிட்ட கேட்டதுமே நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் என்ன இந்த வீட்டோட ஓனரா, என்னமோ என்கிட்ட வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவங்கள அடித்தவ இன்சல்ட் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டோட ஓனர் கிடையாது, ஜியா மேடம் தான் ஓனர், சாரோட ஒய்ஃப், நீங்கள் வந்துட்டு யாரும் உங்கள் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும்னு சொன்னதும் என்கிட்ட நீ இப்படி திமிரா பேசிட்டு இருந்தேன்னா உன்னை நான் ஜாப்பை விட்டே ஃபயர் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் நீங்கள் ஏறவே கிடையாது, ஸோ அங்கே வந்து உங்கள்கிட்ட சூசி வந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நான் உண்மையிலே ஜியாவோட ஹஸ்பண்டாக இருப்பேனா, சூசி ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளா, அவள் எதுக்காக அப்படி பண்ணுறா, ரெண்டாவது வேங் சொன்ன மாதிரி அவன் என்னோட பிரதரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு வீட்டில் அங்கே மெய்டை பிடிச்சி பயங்கரமாக பாடாப்படுத்துறா. வீட்டில் வந்துட்டு ஒழுக்கமாக நீ வந்து க்ளீனே பண்ண மாட்டேற, மரியாதையோட போய் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் தோச்சு போடுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு ரிங் கிடக்கவுமே அதை எடுத்துகிட்டு அவங்க போகும்போது ரொம்பவே கோவமாயிட்டு அந்த ரிங்கெல்லாம் வந்துட்டு இது அவளோட தானே இன்னும் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன்னு சொன்னதும் மேடமோட தான் அவங்க வேணான்னு சொன்னால் தான் நான் தூக்கி போட முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியுமான்னு சொன்னதுமே அவள் பிடிச்சவங்க தூக்கி எரிஞ்சதுமே நம்ம யூஷனோட காலுக்கு கீழே போய் விழுகுது. அந்த ரிங் அவன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது அவனுக்கு. ஹீரோயினுக்கு அந்த ரிங்கை கொடுத்து தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு என்கிட்ட வந்து நீ என்ன ஏதாச்சும் விஷயங்களை மறைச்சிட்ருக்கியா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்னை எப்படி மீட் பண்ணேன்னு சொன்னதும் அன்னைக்கு சொன்ன அதே ஸ்டோரியை திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படியா, அப்படின்னா இதை என்ன சிசிடிவி ஃபுட்டேஜை நான் செக் பண்ணதில்லை, அவங்கள வச்சு நீ தான் என்னை கிட்னாப் பண்ணியிருக்க,
இருக்க இல்லை ஏறல, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்னை வந்து கோவிக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன், உங்களை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டாவது என்னோட அப்பா என்கிட்ட வந்து எப்பயுமே நல்ல விதமாக பிஹேவ் பண்ண மாட்டார், என்னை வில்லேஜ்லேயுமே இருக்க அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃப்ராடாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே அதை வந்துட்டு வேணான்னு விட்டிங்கன்னா நாங்கள் சூசைட் பண்ணிவிட்டு சாகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கவலையாயிட்டு, சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத, இந்த வீட்டில் நான் இருந்துக்கோன்னா இருந்துக்கோ, இதுக்கப்புறம் எந்த வேலையும் போய் சொல்கிற வேலை வைக்காதன்னு சொல்கிறான். பெருசாக போய் சொல்லியிருக்கா. அது எப்படி வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக மன்னிச்சான்றது தான் தெரியலை. அங்கே நம்ம ஹீரோயினோட ரூமில் வந்துட்டு போய் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் அவனுமே சேர்ந்து அந்த ரூமில் இருக்கும்போது ஹீரோயின் சொல்லியிருக்கா, நான் என்ன வேணாலும் பொறுத்துப்பேன், ஆனால் என்னோடமே வந்துட்டு நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் நீ வந்து எங்கே வேணாலும் இருந்துக்கோ, அங்கெல்லாம் போய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அவள் அங்கே வம்பு பண்ணுறான்னு அந்த ரூமில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிவிட்டு அவளாவுமே அங்கே போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே மெய்டு குக்கிங் எல்லாமே பண்ணி வச்சதுமே, நீ என்ன இஷ்டத்துக்கு என்னென்னத்தையே சமைச்சிட்ருக்க, இதெல்லாம் போய் நான் சாப்பிட முடியாது, ஒழுங்காக நாளையிலேருந்து நான் ரெசிபி சொல்கிறேன், அந்த மாதிரி சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த ட்ரெஸ் அவளுக்காக அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஹீரோயின் அதை போட்டுட்டு வந்ததுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ட்ரெஸ் உனக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு முழுசாக இது ஞாபகம் வர மாட்டுது. அப்போ அங்கே ஒரு பாக்ஸ் வந்ததுமே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ஹீரோயின் குழந்தை வாங்கவே இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன வாங்கூட சேர்ந்து அந்த ஜியாக்கு அஃபர் இருந்திருக்கும் போலையே அப்படின்ற சைட்டு அவங்க பேசினதுமே அங்கே மெய்டு வந்து சொல்ல வரும்போது சொல்ல விடாமல் திட்டி வாய மூட வைக்கிறா. அவளுக்கு ஏகப்பட்ட வந்து ஆம்பளைங்களோட சேர்ந்து அஃபர் இருந்திருக்கும், அதில் வளைச்சப்பட்ட ஒரு ஆள் தான் வாங்காவுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவனை ரியாமே ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் ஐயோ அடிஸ்டமேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு சாரி கேட்க போனாலுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க ரூம்க்கு வந்து ஒரு சைக்கோ மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. உண்மையிலேயே மென்டலி இல்லாருப்பா போல், அந்த மாதிரி அவளோட பிஹேவியர் இருக்குது. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டேன், எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பாசமாகவே இருந்தது கிடையாது, என்னை வந்து அவர் வில்லேஜுக்கு அனுப்பி விட்டுட்டாரு, நான் உன்கிட்ட வந்து பிரிச்சிருவேன், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், நான் அவளை எப்பயுமே உன் கூட சேர விட மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே பேசினதுமே அங்கே நம்ம யூஷன் வந்து அது எல்லாமே கேட்டான். இப்போ நீ வந்துட்டு பேசிகிட்டு இருந்த எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சும்மா ஏதோ கோவத்தில் பேசினேன்னு சொன்னதும் நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ எனக்கு என்ன பண்ண, மரியாதையோட உண்மையை சொல்லு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அடி நான் உனக்கு ஒரு ட்ரக்கு கொடுத்தேன், அந்த ட்ரக்னால தான் உனக்கு எல்லா ஞாபகம் மறதியுமே ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா ஜியா வந்து நம்மளோட பொண்டாட்டி தான் நான் அங்கே அதுக்கே அப்பாங்க நீ வந்துட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு, நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என் மூஞ்சிலே முடிச்சிடாத, என் வாழ்க்கையவே கெடுத்து 5 இயர்ஸாக என்னை ஏமாற்றி நீ வச்சிருக்க, ஆனால் நீ இப்போ வந்து நான் வந்து உன்னை விற்றக்கூடாது நீ பேசிகிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என் லைஃப்பில் நீ இருந்தேனா அப்படின்ற சொன்னதும் எனக்கு நீ ஹாஸ்பிட்டலில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, என்னை கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை போய் நான் மேரேஜ் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் என்னைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயுமே இடம் கிடையாது, மரியாதையாக போன்னு சொல்லிட்டு அவரே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இன்னுமே எனக்கு முழுசாக எதுவும் ஞாபகம் வரல, பட் இருந்தாலும் உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறான். என் திரும்ப ரிட்டர்ன் சைனா அங்கே வந்துடுறா. ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. அந்த டாக்டர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாரு. நீங்கள் உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாக்டர், ஸோ உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஆசை மேடம், அதனால தான் நாங்கள் திரும்ப உங்களை ரிட்டர்ன் கூப்பிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறா. உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அங்கே நம்ம வாங்கமே வந்துடுறான். அப்படி பிரதருக்கு திரும்ப ஞாபகங்கள் வந்துருச்சு, உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதும் அவனுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவள் மீட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசணும்னு சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன சவகாசம் இருக்குது, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசுகிறதுக்கு விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு கேளுன்னு சொல்கிறப்ப அங்கே வாங்க அங்கே டியானை தூக்கிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஓ எனக்கு இப்போ புரிஞ்சுக்குது நீ எதுக்காக என்ன வேணான்னு சொல்லி விலகி போயிட்டுருக்கன்னு, என்னோட பிரதரோட சேர்ந்து உனக்கு அஃபர் இருந்திருக்கு, உங்கள் 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை தான் இதா, நீ எப்படி வந்துட்டு என்னை சீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினதுமே வேங்க அங்கே ரொம்ப கோவமாயிட்டு
சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ வந்து சிஸ்டர் இன் லா மேல இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. என்ன இப்படி கேவலமா பேசிட்டா நீ இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்க வந்து போகும்போது, அப்ப அங்க வாங் வந்து நீ இப்படிலாம் நடந்துக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த குட் நியூஸ சொல்லணும்னு தான் நம்ம சிஸ்டர் இன் லா காத்துட்டு இருந்தாங்க. பட் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அந்த பேபியுமே அபார்ட் ஆகுற நிலைமையில போயிருச்சு. பட் இருந்தாலுமே அவங்க எப்படியோ வந்து தப்பிச்சு இந்த லெவலுக்கு வந்திருந்தா, நீ இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கியா? டியான் உன்னோட பிள்ளை தான். அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீ அவங்கள ஒழுங்கா போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே நம்ம யூஷனா ஹீரோயின்ட்ட வந்து நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் தெரியாம ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நான் உன்னை வந்து திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே உன்கிட்ட எதுவும் எனக்கு பேச விருப்பம் கிடையாது. நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு என்ன சொல்றது? நான் பண்றேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே ஒரு எமர்ஜென்சி கேஸ் நீங்கள் தான் இதை அட்டன் பண்ணணும் மேடம்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு பர்சனுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் போல். பட் அவங்க பொண்ணு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை. இந்த மாதிரி டாக்டர்லாம் எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே இவ ரொம்ப எங்கான பொண்ணாக இருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் சேர்த்து போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அந்த டாக்டர் நம்மளோட யூஷன் எல்லாருமே இவங்க தான் பெஸ்ட் டாக்டர், எங்கே இவங்க தான் சர்ஜரி பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சர்ஜரியுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினா அந்த ஆளோட பொண்ணு இன்னுமே அங்கே ரொம்ப திமுறாவே அங்கே பேசிட்டு அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயின் கோவமாயிடுறா. இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்னை பற்றி நீ ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோமே, நான் போலீஸில் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், வாய முடிட்டு நீ பேசாம இருன்னு சொல்லிட்டு அவங்க டியூட்டி எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம யூஷன் நான் உன்கிட்ட பேசணும் வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே எதுக்காக அப்படி போராடலாம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா, உன்கிட்ட தான் நான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்லன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே வந்துட்டு அங்கேயுமே வந்து உள்ளே போகணுன்னு அவன் அங்கே செக்யூரிட்டி கார்டுகிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். பட் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே செஞ்சு சொல்லு, நான் அவன் கூட சேர்ந்து வந்து பேசணும், உள்ளே விட சொல்லுன்னு சொன்னதுமே நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை போய் எப்படி வீட்டுக்குள்ளே விடுவாங்கன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும் ப்ளீஸ்ன்னு சொன்னதும் இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த பேஷண்ட் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ சர்ஜரி பண்ணி தான் என் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருச்சு, உன்னால் எனக்கு எவ்வளோ வந்துட்டு மோசமாக இருக்குது தெரியுமா உடம்பு அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு இப்படிலாம் நீங்கள் கத்திட்டு இருக்காமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் பேஷண்ட் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் தான் குணமாகும், கத்துனா சரியாயிருமான்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ உடனே அந்த பர்சன் அவளை அங்கே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம யூஷன் உடலை வந்துடுறான். அவனுக்கு அங்கே கையில் வந்து அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு மாடிக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே இவனுமே பின்னாடியே வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிருச்சு, நீ அதுக்காக வந்துட்டு என்கிட்ட ஃபுல்லாக மேலே பழிய போட்டேன்னு என்ன அர்த்தம், கண்டிப்பாக நான் வந்து எந்த ஒரு தப்பு இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் உன்கிட்ட நான் வந்து பேசுகிறதுக்கே விரும்பல, இந்த 5 இயர்ஸாக நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சேன் தெரியுமா, ஒரு ஆம்பளை வந்து வீட்டில் இல்லைனா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொண்ணுங்களுக்கு கஷ்டம் இருக்குன்றது உனக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ற சைட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த சூசியோட சேர்ந்து வேணுக்குனே வந்து மெமரி லாஸ் ஆன மாதிரி ட்ராமா பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மூஞ்சவே நான் முழிக்க விரும்பலை, இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. திரும்ப அங்கே அந்த சூசி வந்து அவனை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவள் தான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டால, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சினதுமே மரியாதையாக நீ பேசிக்கோ, நீ என்கிட்ட இன்னுமா போய் பேசிகிட்டு இருக்கா, அவள் என் பொண்டாட்டி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் அவளை மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் போகிறேன், நான் வந்து எப்படினாலும் அவளை சமாதானப்படுத்திடுவேன், அவள் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு போனதுமே திரும்ப அவள் நம்ம ஹீரோஷனுக்கு கால் பண்ணிவிட்டு நீ இப்போ மீட் பண்ண போனாலுமே அவளை மீட் பண்ண முடியாது, ஏன்னா அவள் அந்த காரில் ஏறி உட்காந்ததுமே அவள் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருப்பா, ஏன்னா நான் கார் பிரேக்கை கட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ஓடிட்டு இருக்கான் ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக. ஸோ இவன் இந்த காரை வந்து நம்ம ஹீரோயின் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த காருக்குள்ளே அவன் போய் உட்காந்துட்டு அங்கே அந்த காரை வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுறான் போல். அதை நான் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வாங்க கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட பிரதர் வந்து இப்படி இறந்து போயிட்டாரு, சூசி உங்களை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, அந்த காரில் நீங்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டு பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. அப்போ அந்த பொண்ணு நீங்கள் எவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவரோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சேடாகவே இந்த மூவி முடிஞ்சிருக்கு. ஹீரோயின் எப்படினாலுமே திரும்ப லைஃப்பில் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ வந்து உயிரோட இருந்தே கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாமல் நம்மளே கூட இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் இங்கே டிசைட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த காரை எடுத்துகிட்டு போய் அவனே அங்கே ஃபைனலாக இறந்துமே போயிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.